Hi all, NEET expected question of the day for NEET 2026 நான் ரெண்டு கொஸ்டின் எடுத்து வந்திருக்கேன் இன்னைக்கு. First question, in 3,3-dimethyl hex 1-ene 4-ine there are dash sp3 dash sp2 and dash sp hybridized carbon atoms. ஸோ இந்த மாதிரியான கொஷின் வந்து NEET 2026ல கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இங்கே நேம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் ஸ்ட்ரக்சரை வரையணும். ஸோ ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிட்ட பிறகு அதில் எஸ்பி கார்பன் எத்தனை இருக்குது, sp2 கார்பன் எத்தனை இருக்குது, sp3 கார்பன் எத்தனை இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹெக்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட் இது கொடுத்துருக்காங்க. அப்போ 6 கார்பன் 1 2 3 4 5 6 இல்லையா. எந்த இடத்துல டபுள் பாண்ட் வருதுன்னு பாருங்க, X1E. அப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்ல டபுள் பாண்ட். ஸோ இது 1 2 3 4 4th கார்பன்ல ட்ரிபிள் பாண்ட். ஓகே, அதுக்கப்புறம் சப்ஸ்டிடியூவன்ஸ் ஏதாவது இருக்கா, இருக்கு. முன்னாடி தான் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு என்ன பண்ணுவோம்னா ப்ரிஃபிக்ஸ் வந்து சப்ஸ்டிடியூவன்ஸ் தான் நம்ம கொடுப்போம் இல்லையா. ஸோ ப்ரிஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் எப்பவுமே சப்ஸ்டிடியூவன்ஸ் கொடுப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேரண்ட் அந்த ரூட் பேர்ட் வரும் இல்லையா. நான் உங்களுக்கு ஐயோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது நான் அதை சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே சப்ஸ்டிடியூவன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்கு இல்லையா. ஸோ 2 சப்ஸ்டிடியூவன்ஸ், அதான் 3 3ன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே மெத்தல் தான், அதனால டை மெத்தல்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1 2 3 இல்லையா. ஸோ இந்த பிளேஸில் என்ன பண்ணுவோம்னா நம்ம சப்ஸ்டிடியூவன்ஸ் போடணும். ரெண்டுமே மெத்தல் குரூப் CH3 CH3. ஓகே, இப்போ ரிமைனிங் என்ன பண்ணுங்க, ஃபில் பண்ணுங்க. ஹைட்ரஜன் வச்சு கார்பனோட டெட்ரா வேலன்சியை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். இங்கே CH2 வரணுமா. ஸோ இங்கெல்லாம் வந்து சிங்கிள் பாண்ட். ஸோ இங்கே CH3, இங்கே ஏதாவது ஹைட்ரஜன் வருமா, வராது. இந்த கார்பன் ஏதாவது ஹைட்ரஜன் வருமா, வராது இல்லையா. ஸோ இந்த கார்பன்ல ஒரு ஹைட்ரஜன் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்பரிங் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6ன்னு வரும். ஓகே ஓகே, இப்போ வந்து sp3 எத்தனை இருக்கு, ஃபர்ஸ்ட் sp2 எத்தனை இருக்குன்னு பார்த்துக்கலாம். அது ரொம்ப ஈஸி பார்க்கறது. ஸோ இது வந்து sp கார்பன். ஓகே, இதுவும் வந்துட்டு sp கார்பன் தான். சரிங்களா. உங்களுக்கு ட்ரிபிள் பாண்டுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதுக்கப்புறம் டபுள் பாண்ட். இது நான் வந்து நேமிங்க்கு சொல்லலை, இந்த மாதிரி sp2 கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஹைபிரிடைசேஷன் டீச் பண்ணும்போது ட்ரிபிள் பாண்ட், டபுள் பாண்ட், அதுக்கப்புறம் சிங்கிள் பாண்ட். ஸோ இந்த கார்பன்ல பார்த்தீங்கன்னா இந்த சைட் டபுள், இங்கே சிங்கிள் பாண்ட் இருக்கு, இங்கே டபுள் பாண்ட் இருக்கு. அப்போ டபுள் பாண்ட் தான் நீங்கள் எடுத்துக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ இது sp, இதுவும் sp, இது sp இல்லையா. சாரி, இது sp2, இது sp. ட்ரிபிள் பாண்டட்னா sp, சரிங்களா. ட்ரிபிள் பாண்டட்னா sp, டபுள் பாண்ட்னா sp2, சிங்கிள் பாண்ட்னா sp3. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை sp2 வந்திருக்கு, 2 sp2 வந்திருக்கு, 2 sp வந்திருக்கு. ஓகே, sp3 எத்தனை இருக்குன்னு பார்க்கலாம். இந்த CH3 இருக்குல்ல, இதுவுமே sp3 தான், ஃபுல்லா சிங்கிள் பாண்டட் தான். ஏன்னா இந்த கார்பனை நீங்க எப்படி எழுதலாம், இந்த மாதிரி எழுதலாம் இல்லையா. ஓகே, இந்த கார்பனுமே sp3 கார்பன். ஸோ இந்த கார்பன் sp3 கார்பன். ஸோ sp3 எழுதிட்டோம். இங்கே sp3 இல்லையா. வேற ஏதாவது இருக்கா sp3? இங்கே ஒரு கார்பன் இருக்கு பாருங்க சென்டர்ல sp3. ஸோ மொத்தம் எத்தனை sp3 இருக்கு, நான் வேற கலர்ல ரவுண்ட் பண்ற பாருங்க. இங்கே 1 2 3 4 இல்லையா. அப்போ 4 sp3 கார்பன் இருக்கு. sp கார்பன் எத்தனை இருக்கு, 1 2 sp கார்பன் இருக்கு. sp2 இங்க பாருங்க 2 தான். ஓகே, ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டர் படி நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா 4 sp3 கார்பன், 2 sp2 கார்பன், 2 sp கார்பன். ஸோ அப்போ ஆன்சர் தான் கரெக்டான ஆன்சர். அந்த ஆர்டர்லேயே தான் எழுதணும். ஓகே, அதே நம்பர் தான், இதே நம்பரிங் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, சீலையும் கொடுத்துருக்காங்க. பட் அங்கே எது மேட்ச் ஆகுதோ அதுபடி தான் நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணணும் கொஷின். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாம். In the given structure, the number of sp and sp2 hybridized carbon atom present respectively are. ஸோ வெறும்னே இங்கே கார்பன் ஆட்டம்ஸ் தான் கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ நீங்கள் கார்பன் ஆட்டம்ஸ்க்கு மட்டும்தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இங்கே பாருங்க, நான் இந்த கொஷின்ல நான் அந்த ஸ்ட்ரக்சர் அவங்க கொடுத்துருக்காங்க, நான் ஆல்ரெடி நான் எழுதிட்டேன் இதெல்லாம் sp3 அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இது sp3 கரெக்டா. இந்த இடத்துல கார்பன் டபுள் பாண்ட், இங்கே 2 இடத்துல சிங்கிள் பாண்ட் வருது. நீங்கள் எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்,
டபுள் பாண்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். அதனால இந்த கார்பன் sp2 கார்பன். நான் இங்கே sp2ன்னு போட்டிருக்கிறது எல்லாமே கார்பனுக்கான ஹைபிரிடைசேஷன் தான். சரிங்களா? ஸோ இங்கே sp2 கார்பன் இல்லையா, இங்கே sp3 கார்பன். இந்த இடத்துல இங்கே டபுள் அண்ட் சிங்கிள் இருக்குன்னா டபுள் பாண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க. sp2. இங்கே ட்ரிபிள் பாண்ட் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே ஒரு கேப் விட்டுருக்காங்க பாருங்களேன். இந்த கேப்ல கார்பன் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த கார்பன் sp கார்பன் வருமா, இந்த கார்பன் sp கார்பன். ஸோ இந்த இடத்துல sp2, இந்த இடத்துல sp2. ஓகே, இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா sp கார்பன். இந்த நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா நைட்ரஜனுக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க, நான் உங்களுக்கு இந்த ஆக்சிஜனுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஆக்சிஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன்லாம் கூட sp3 ஹைபிரிடைசராக கூட இருக்கும். எந்த இடத்துல இந்த வாட்டர் பார்த்தோம் இல்லையா, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 லோன் பேர் இருக்கும். வாட்டரோட ஸ்ட்ரக்சர் இதுதான். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிக்மா பாண்ட்ஸும் எடுத்துக்கணும், லோன் பேர்ஸும் எடுத்துக்கணும். சரி, லோன் பேர்ஸ் இருந்துச்சுன்னா லோன் பேர்ஸும் எடுத்துக்கணும். ஸோ இப்போ 1 2 3 4 அப்போ sp3. ஸோ பவர்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா 4 வந்துடும். 1 + 3 4 வந்துடும். ஸோ sp3 ஹைபிரிடைஸ்டு ஆக்சிஜன் இங்கே வாட்டரில். அதே பிரின்சிபல் நம்ம இங்கே அப்ளை பண்ணலாமா, நைட்ரஜனுக்கு அப்ளை பண்ணலாமா? இங்கே சிக்மா பாண்ட் இருக்கு 1, பை பாண்ட்ஸை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கூடாது, பட் லோன் பேர்ஸ் எடுத்துக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஸோ 2. ஸோ இங்கே sp நைட்ரஜன். ஸோ இங்கே வந்து எத்தனை sp இருக்கு, 1 2 3 4 3 4 இல்லையா. பட் வந்து என்ன ஆன்சர் கரெக்டு, 3 தான் கரெக்டு. ஏன் கரெக்டுனா நைட்ரஜனோட sp-யும் சேர்த்து நீங்கள் கவுண்ட் பண்ணியிருப்பீங்க. பட் இங்கே கொஷின் என்ன கேட்குறாங்க, தெளிவாக கார்பன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நைட்ரஜனோட sp நீங்கள் விட்டுருணும். ஸோ இதை விட்டுட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணீங்கன்னா 1 ஒரு sp இருக்கு, 2 3. ஸோ ஆன்சர் வந்து 3. sp எத்தனை இருக்கு, sp ஹைபிரிடைஸ்ட் 3 இருக்கு. அண்ட் என்ன கேட்குறாங்க, sp2 ஹைபிரிடைஸ்ட் கேட்குறாங்க. ஸோ sp2 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் 1 2 3 4 5. ஸோ 5 sp2 ஹைபிரிடைஸ்ட் கார்பன் இருக்கு இல்லையா. இந்த கார்பன் இருக்கு இல்லையா, இந்த கார்பனோட sp2 ஹைபிரிடைஸ்ட் தான். இதை நீங்கள் வந்து விட்டுட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஓகே, அப்படி ஒரு இது கொடுக்கல நமக்கு, 3 and 4ன்னு கொடுக்கல. ஸோ அதையும் கவுண்ட் பண்ணியிருப்பீங்க. கவுண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 and 5 கரெக்டான ஆன்சராக இருக்கும். ஓகே, ஸோ இது உங்களுக்கு இந்த கொஷின் புரிஞ்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நீட்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோங்க, உங்கள் கெமிஸ்ட்ரி டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணாங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் நம்ம சேனலில் நிறைய போஸ்ட் பண்ணிட்டு வரோம். ஈஸியாக சால்வ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ட்ரிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.